தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. நண்பு கடகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த தம்ப்நெயில பார்த்திருப்பீங்க, பணம் உன்னை தேடி வரும், வீரம் இனி உன்னிலிருந்து வரும், புகழ் இனி உனக்காக ஓடி வரும். இந்த தலைப்பை பார்க்கும்போதே உங்களுக்கு கொஞ்சம் மெய்சில் இருக்கும். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி இந்த மூணும் உங்க வாழ்க்கையில நடந்தா நீங்க எப்படி இருப்பீங்க, உங்களுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கும், பொருளாதாரம் எப்படி இருக்கும், கௌரவம் எப்படி இருக்கும், தோற்று போன சோர்ந்து போன வாழ்க்கையில விரக்தி அடைஞ்ச உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த 3 விஷயமும் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. யோசிச்சுட்டா இது உங்க மனசுக்குள்ளார இறங்கிடும். உங்கள் எண்ணங்கள் தெளிவா இருக்கணும், உங்களுடைய சிந்தனை தெளிவா இருக்கணும், மனசு அமைதியா இருக்கணும். அப்படி ஒன்று நடந்தது அப்படின்னா எப்படி உங்க வாழ்க்கை மாறும்னு யோசிச்சு பாருங்க. அதுதான் உங்க வாழ்க்கையில இன்னும் 3 மாசத்துக்குள்ள நடக்க போகுது. உங்க வாழ்க்கையில எப்படி நீங்க ஜெயிக்க போறீங்க, உங்களது பிளஸ் என்ன, உங்களது மைனஸ் என்ன, அந்த மைனஸை எப்படி நீங்க பிளஸ்ஸா மாத்த போறீங்க, எப்படி உங்க வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்க, எந்த தெய்வம் உங்களுக்கு கூட இருக்க போகுது, பரிகாரங்கள் என்ன, இன்னும் 3 மாசத்துல ஜெயிக்கிறதுக்கு இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குதா, இது எல்லாத்த பத்தியும் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி குட் பேபின்னு ஒரு டீம் இருந்தது. அவங்க நிறைய பாரம்பரியமான கிராமத்துல கிடைக்கிற மூலிகைகள், தானியங்கள், ஹெர்பல் இதெல்லாம் வச்சு அற்புதமான பூஜை பொருட்கள், உணவுப் பொருட்கள், மசாலா, எண்ணெய் வகைகள், ஹேர் ஆயில், வெயிட் லாஸ் பவுடர், வெயிட் கெயின் பவுடர், சுகர் லாஸ் பவுடர், இப்படி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கெமிக்கல் இல்லாம, மிக முக்கியமா இந்த காலகட்டத்தில் எல்லா பொருட்கள்லையுமே கெமிக்கல் அதிகமாக கலந்துருப்பாங்க. ஆனா கெமிக்கலே இல்லாம பாரம்பரியமான ஹெர்பலையும் தானியங்களையும் வச்சு தயாரிக்கக்கூடிய அவ்வளவு பொருட்கள் இங்க இருக்கு. உங்களுடைய உடல்நிலையில் அக்கறை இருந்ததுன்னா இவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கங்க. இவங்கள்ட்ட வெப்சைட்டும் இருக்கு, www.jaisan.in அப்படிங்கிற வெப்சைட்டும். இந்த நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணலாம். 904368882626 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் கெமிக்கலை கலக்காம பாரம்பரியமான பொருட்களை வச்சு தயாரிச்சிட்டு இருக்காங்க. வாங்கி பயன்படுத்துங்க. சரி கடகராசி நண்பர்களே, ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, ஒரு நம்பிக்கை, எதையோ சாதிக்க போறோம் அப்படிங்கிற உள்ளுணர்வு இப்போ உங்களுக்கு வந்திருக்கணும். இல்லைன்னா நீங்க கடகராசியே இல்லை. உண்மையான கடகராசியில பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளார ஒரு நம்பிக்கை, ஒரு எனர்ஜி, ஒரு உற்சாகம், ஒரு சுறுசுறுப்பு ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இப்ப கொடுத்துருக்கும். ஏதாவது நீங்க உணர்றீங்களா? அப்ப ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். நண்பு கடகராசி நண்பர்களே, தோழிகளே, ரெடி ஆகுங்க. எதுக்கு? பணத்தை அல்ல, வீரத்தை காட்ட, புகழை அடைய. இதுவரைக்கும் அப்படியா இருந்தது. இப்ப நான் சொல்றதெல்லாம் நம்ப கூட மாட்டீங்க சில பேர். ஏன்னா பல தோல்விகள், பல அவமானங்கள், குறிப்பா உங்களை பத்தி கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தை ஈஸியா நீங்க கடந்துருவீங்க. எதுக்காகப்பா நீங்க தோக்குறீங்க? எவ்வளவு சாதனைகள் படைத்தாலும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் சில குறிப்பிட்ட குணாதிசயங்கள், சூழ்நிலைகள் உங்களை அவமானத்திலையும் தோல்வியிலையும் சரியில்லாத சூழ்நிலையிலையும் கொண்டு போய் விட்டுரும். ஒரு தோய்வை கொடுக்கும், ஒரு சோர்வை கொடுக்கும். ஏன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட், அது பிளஸ்ஸா மைனஸா அப்படின்னா மைனஸான பாயிண்ட். அதீத உணர்ச்சி, எமோஷனல். எதையுமே ஒரு சின்ன தோல்வி, ஒரு சின்ன அவமானம், ஒரு சின்ன பயம், ஒரு சின்ன பிரச்சனை, இதை கூட உங்களது மனசால தாங்கிக்க முடியாது. ஒரு சின்ன துரோகம் எளிதா அதை தாங்கிக்க மாட்டீங்க. ஒரு சின்ன ஏமாற்றத்தை கூட தாங்கிக்க மாட்டீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் புத்திசாலித்தனமாக யோசிக்காம உணர்ச்சி வசப்பட்டு யோசிப்பீங்க, உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பீங்க. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பொண்ணு பையன் இருக்காங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான், ஒரு பொண்ணு பையன் இருக்காங்க அப்படின்னா, பொண்ணு கஷ்டப்பட்டு குடும்பத்தை காப்பாத்துனாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்க கண் கலங்கும் போது நீங்க என்ன தெரியுமா சொல்லுவீங்க? கவலைப்படாத, நான் இருக்கேன், நீ சம்பாரிச்ச சொத்து இது, உன்னால நாங்க வாழ்றோம், என் சொத்தெல்லாம் உனக்கு எழுதி வச்சிடுறேன் அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு அவங்களுக்கு வாக்கு கொடுத்துருவீங்க. இன்னொரு பையன் இருக்கிறத, இன்னொரு பொண்ணு இருக்கிறத ஒருவேளை இருந்தா மறந்துடுவீங்க. அது அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஆறுதலா இருந்தாலும் பின்னாட்கள்ல அது அவங்களுக்கும் பிரச்சனை, உங்களுக்கும் பிரச்சனை, அல்லது இன்னொரு மகளுக்கும் பிரச்சனை. அந்த நேரத்துல புத்தியை பயன்படுத்தாம உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக நீங்க இருப்பீங்க. புத்தியை பயன்படுத்தி இருந்தீங்க அப்படின்னா, சரி கவலைப்படாத, இருக்கிற சொத்தை 2ஆ பிரிச்சு கொடுத்துட்றேன், உன்னுடைய பங்கு இது, இன்னொரு பங்கு தம்பிக்கு அல்லது அண்ணனுக்கு அல்லது அக்காவுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு புத்திசாலித்தனமா அந்த நேரத்துல யோசிச்சிங்க அப்படின்னா தப்பிச்சிருவீங்க. ஆனா உங்களால் யோசிக்க முடியாது. நீங்க உணர்ச்சி வசப்பட்டு எமோஷனலா
ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அந்த தாய்மை குணம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு. அதுதான் உங்களை மிகப்பெரிய வீக்னஸா மாத்துறது. ஒரு தைரியம் இல்லாதவர்களாக, ஒரு தன்னம்பிக்கை இல்லாதவர்களாக, எதையுமே தீர முடிவெடுக்க முடியாதவர்களாக உங்களை மாற்றும். சரியான நேரத்தில் ஒருத்தவங்களை உங்களால் எதுக்க கூட முடியாது. தவறு செய்யும்போது தட்டி கேட்க கூட முடியாது. உங்க குடும்பத்தில் உள்ளவங்களை அல்லது வேலை செய்யற இடத்துல, தொழில் செய்யற இடத்துல. இது கரெக்ட் தானே? அந்த நேரத்தில் நீங்க நம்ம தண்டிச்சோம்னா, நம்ம கேள்வி கேட்டோம்னா, நம்ம கோவப்பட்டோம்னா அவங்க மனசு எப்படி கஷ்டப்படும் அப்படிங்கிறது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அந்த எமோஷனலி இல்லாம சரியான நேரத்தில் சரியான கோபம், சரியான திட்டமிடல், சரியான முடிவு, சரியான பதில், சரியான தீர்ப்பு இதெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வேற மாதிரியா பயணம் செய்யும். அப்படி எமோஷனலா இல்லாம லாஜிக்கலி, அதாவது நடைமுறை சிக்கல் என்ன அதன்படி நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை உங்க வாழ்க்கையில வராது. இப்ப நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அதுதான். உங்களை நிறைய பேர் ஏமாத்துனதும், நீங்க ஏமாந்ததும், இழந்ததும், இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு நஷ்டப்பட்டுட்டு முடங்கி போய் கிடக்கிறதுக்கும் காரணம் இந்த தாய்மை குணம். இந்த எமோஷனலா முடிவெடுக்கிறது, ஃபீல் பண்றது. என்ன நடைமுறை சிக்கல் அல்லது என்ன பிரச்சனை உண்மையா அதுல இருக்கு, அதுக்கு எப்படி நம்ம முடிவு பண்ணணும், எப்படி கோவப்படணும், எந்த நேரத்துல பதில் சொல்லணும், எந்த நேரத்துல தண்டிக்கணும், எந்த நேரத்துல சரியான முடிவெடுக்கணுங்கிற அந்த புத்தியை பயன்படுத்தி இருந்தீங்க அப்படின்னா இந்த கஷ்டத்துக்கு உங்களுக்கு வேலையே இல்லை. நண்பு கடகராசி நண்பர்களே, தோழிகளே, சரியான முடிவை இனிமே நீங்க எடுப்பீங்க. இதுக்கு மேல உங்களுக்கு குழப்பமே வராது. பொதுவாகவே சந்திரன் உங்களது அதிபதி, மனோகாரகன். சந்திரன் அப்படிங்கிறவரு மனசுக்கு காரகர். அதனால உங்கள் மனசு அலைபாய்ந்து கொண்டே இருக்கும், ஒரு தேடல் இருந்து கொண்டே இருக்கும். யாரையாவது நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருப்பீங்க, யாரு மேலாவது காதல் கொண்டுகிட்டே இருப்பீங்க, யாரையாவது நினைச்சு கோவப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க, வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க, அல்லது எதையாவது நினைச்சு ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஒரு ஏக்கம், ஒரு அலைப்பாய்வு இப்படி உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கிறதுனால ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. அதுக்கெல்லாம் சரியான முடிவு காலம் வந்தாச்சு. முக்கியமா இதுவரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுத்திருக்கலாம், அல்லது லாபத்துல சோதனை வச்சிருக்கலாம். மிகப்பெரிய பிரச்சனை, தடை, வர வேண்டிய பணம் பாதியிலே நின்றுருக்கும். கை வரைக்கும் வந்தது வாய்க்கு கிடைக்காம போயிருக்கும். நீங்க பட்ட கஷ்டத்துக்கு அந்த பலன் கிடைக்காம கஷ்டப்படுவீங்க. லாபம் வந்து என்ன பிரயோஜனம்? அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிரும். கடனுக்கு போயிடும், திடீர் செலவு வச்சிரும், அல்லது குடும்பத்துக்குள்ளார பிரச்சனைகள், விபத்துகள் நடந்து ஹாஸ்பிட்டல் செலவு, இப்படி உங்களது லாபம் முழுசா உங்களால் அனுபவிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். எந்த முயற்சி பண்ணாலும் டக்குன்னு நீங்க முயற்சி பண்ணிருக்க மாட்டீங்க. குழப்பத்திலேயே பின்வாங்கி இருப்பீங்க, குழப்பத்திலேயே தடுமாற்றம், தோல்வி அடைஞ்சிருப்பீங்க. வெற்றி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கனவா மாறக்கூடிய காலகட்டமாக இருந்திருக்கும். உங்களது அண்ணன், தம்பி, அக்கா, தங்கையே உங்களது வளர்ச்சியை விரும்பாம பல விஷயங்கள்ல தடை விதிச்சிருப்பாங்க, தடை போட்டிருப்பாங்க. நிறைய கடன் வாங்கினீங்களா? ஏன்னா நிறைய லாபம் வருது, கடன் வாங்குறதுல தப்பு இல்லை, அடைச்சிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில கடன் வாங்கினீங்களா? வாங்கி இருப்பீங்க. இன்னைக்கு கடனாளியா ஆகியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 99% உண்டு. எதிரிகள் நிறைய சம்பாரிச்சிருப்பாங்க. அண்ணன் தம்பிகளே எதிரிகளா இருப்பாங்க, அக்கா தங்கைகளே எதிரிகளா இருப்பாங்க, இல்லைன்னா வேலை செய்யற இடத்துல, தொழில் செய்யற இடத்துல. இப்படி எதிரிகளை இந்த காலகட்டத்தில், இந்த ஒரு வருஷத்துல அதிகமாக சம்பாதிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஏதாவது நோய் வந்திருக்கும், அதனால கடன் வாங்கி செலவு பண்ணியிருப்பீங்க. அதாவது அதிர்ஷ்டங்கள், யோகங்கள் இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு. அதை பயன்படுத்த முடியாம, அனுபவிக்க முடியாம நண்ப கடகராசி நண்பர்களும் தோழிகளும் தவித்துக் கொண்டிருக்கீங்க. இப்பதான் இந்த குரு பகவான் அற்புதமா அடியெடுத்து வைக்கிறாரு. உச்ச வீட்டுல அடியெடுத்து வச்சு என்ன பண்றாரு? உங்களை ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா தூக்கி விட போகிறார், உயர்த்தி விட போகிறார். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, ஷாக் ஆயிடுவீங்க. உங்களாலே நம்ப முடியாதுன்னு வச்சுங்களேன். எப்படி? உங்களாலேயே நம்ப முடியாது. நம்மளுடைய வாழ்க்கை இப்படி மாறிச்சா? ஏதோ முயற்சி பண்ணணும், ஆனா இந்த அளவுக்கு பெருசா கிடைக்கும்னு நம்ம எதிர்பார்க்கல. அப்படியா? இது உண்மைதானா? கிள்ளி பார்த்துப்பீங்க. அது ஒரு நாள் நடக்கும். நண்ப கடகராசி நண்பர்களே, தோழிகளே, ஒரு அற்புதமான ஒரு எடுத்துக்காட்ட சொல்லலாம். இப்பதான் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, ரிசல்ட்டை பார்த்துருப்பீங்க. இந்த ரிசல்ட்டுடைய முடிவு யாருமே எதிர்பார்க்காத முடிவு. முதல்வர் விஜய் அவர்களே ஜெயிப்போம் அப்படின்னு எதிர்பார்க்கல. ஓரளவுக்கு எதிர்கட்சியா வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்னு தான் எல்லாரும் யோசிச்சாங்க. 100% பேர் தான் முழுசா நம்பினாங்க இவர் முதல்வர் அப்படின்னு. அவராலே நம்பியிருக்க முடியல. அவரே ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகியிருப்பார், இன்ப அதிர்ச்சி ஆகியிருப்பார். நம்ம மேல மக்களுக்கு இவ்வளவு நம்பிக்கையா? இப்படி நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே. அவர் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல யாருமே எதிர்பார்க்கல. ஒரே நாள் வாழ்க்கையே புரட்டி போட்டுடுச்சா? அப்ப கடகராசி நண்பர்களான நீங்கள் அதே சுச்சுவேஷன்ல தான் இப்ப இருக்கீங்க. அவர்
முயற்சி பண்ணார், ஒரு மாற்றத்தை தேடி போனார். இதுவரைக்கும் பயணம் செஞ்ச பாதையை விட்டுட்டு புது பாதையை ரெடி பண்ணார், புது பாதையில பயணம் செஞ்சார், ஜெயிச்சு காட்டினார். நீங்களும் அதே ராசி தான். தைரியமா முடிவெடுங்க, எதுக்குமே தயங்காதீங்க, யார் மேலேயும் கோபப்படுறதுக்கு பயப்படாதீங்க. சரியான நேரத்துல சரியான கோபம் வரல அப்படின்னா நாம இருக்கிறதே வேஸ்ட், மனிதராக இருக்கிறதே வேஸ்ட். அப்போ உங்களது வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இந்த காலகட்டத்தில் நீங்க எடுக்கிற முயற்சிகள் உங்களையே மிரள வைக்கும். அதற்கான பலன் கிடைக்கும் போது நீங்களே மிரண்டு போவீங்க. ஏன்னா உச்சம் பெற்ற குரு உங்களது ராசியில அமர்ந்து உங்களை ஏற்றி விட போகிறார், தூக்கி விட போகிறார், பறக்க விட போகிறார். முயற்சி பண்ணீங்க அப்படின்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை, அதிசயத்தை உங்க வாழ்க்கையில நீங்க நடத்துவீங்க. அந்த குடும்ப கௌரவம், குழந்தைகளுடைய வாழ்க்கை, பழங்கால சொத்து, பணம், உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு உங்கள் குடும்பத்துக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. என்ன வேணாலும் நீங்க ஆசைப்படுங்க, ஆசைப்பட்டிருக்கலாம். சும்மா ஒரு சின்ன முயற்சி, ஒரு சின்ன உழைப்பு போடுங்க. இது வரைக்கும் பயந்துகிட்டு இருந்தது, ஒதுங்கிட்டு இருந்தது, தடையா இருந்ததை பார்த்து நடுங்கிட்டு இருந்ததெல்லாம் போதும். ஒரு சின்ன முயற்சி பண்ணுங்க, உங்கள் குடும்பம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை பார்க்கும். அது மட்டும் இல்ல, குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு சூப்பர், மிக மிக அற்புதம். பிரிஞ்சிருந்த உறவுகள் ஒன்று சேரும். ஒன்னாவே இருந்தாலும் பிரிஞ்சிருப்பாங்க, அவங்க மீண்டும் அந்யோன்யமாக அன்போடு அரவணைச்சுப்பீங்க. குடும்ப வாழ்க்கையில பார்க்காத அந்த சுகம், சொர்க்கம், காதலாக இருந்தாலும் காமமாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமோகமா கிடைக்க போகுது. நீங்க அதுக்கு பயப்படவே தேவையில்லை. ஒரு விஷயம்தான், நாம சொல்றதை நம்பணும், அவ்வளவுதான். நமக்கு நல்ல நேரம் இருக்கு, சோர்ந்து கிடந்தது போதும், சோர்வாக இருந்தது போதும், அமைதியாக இருந்தது போதும், சோம்பேறியா இருந்தது போதும், தூங்குனது போதும், இதுக்கு மேல கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம். நீங்க வேணா ஒரு மாசத்துக்கு முயற்சி பண்ணி பாருங்க. கொஞ்சம் ரிசல்ட் வந்ததுன்னா 2 மாசத்துக்கு முயற்சி பண்ணுங்க. அதுல உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னா 3 மாசத்துக்கு முயற்சி பண்ணுங்க. 3வது மாசத்துல வெற்றி உங்களுக்கு சொந்தமானது, புகழ் உங்களுக்கு சொந்தமானது, உலகத்துல இருக்கிற நிறைய பணம் உங்களுக்கு சொந்தமானது. அதாவது இந்த வீரத்தை கையில் எடுக்கணும். பணம் உங்களை தேடி வரும், வீரம் முன்னிலிருந்து வரும், புகழ் உங்களுக்காக வரும். உங்களுக்குள்ளார இருக்கிற வீரம் வெளிப்பட போகுது. இதுக்கு மேல துணிஞ்சு அடிக்க போறீங்க. யாரு என்னெல்லாம் பார்க்க போறது இல்ல. தில்லா கெத்தா ஒரு நம்பிக்கையோட நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை, உங்களாலே நம்ப முடியாத ஒரு அசுரத்தனமான வளர்ச்சியை நீங்க அடைய முடியும். ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த கடன் பெரிய பிரச்சனையா இருக்கும், நோய் பெரிய பிரச்சனையா இருக்கும், எதிரிகள் பிரச்சனை பெருசா இருக்கும். இந்த காலகட்டத்துல சனி பகவானை கொஞ்சம் வணங்குங்க, ஈஸ்வரன் கோவிலுக்கு போங்க. எதிரிகள் காணாம போவாங்க, நோய்கள் காணாம போகும். முடிஞ்ச திருநள்ளாருக்கு போனீங்க அப்படின்னா சுத்தம், அதுவும் எதுவுமே இருக்காது. கடன், கோவில் குளம் சாமியை வணங்கினா கடன் எப்படி அடையும்? நாம கஷ்டப்பட்டாதானே அடையும், அப்படித்தானே? பரவாயில்ல, உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்க இப்பயாவது. அதாவது மனசு நிம்மதிக்கு கோவிலுக்கு போகலாம். நமக்குள்ளார இருக்கிற உற்சாகத்தை கொண்டு வர்றதுக்கு, பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வர்றதுக்கு கோவிலுக்கு போகலாம். இந்த கடன் அடைக்கிறதுக்கெல்லாம் கோவிலுக்கு போய் கதைக்காகுமா? இங்கதான் உங்களுக்கான சில பொறுப்புகளும் இருக்கு. சரி, கடனாளி ஆயிட்டீங்க, பெருசா ஆயிட்டீங்க, கடனாளியா எப்படி அடைக்கலாம்? ஒரு சின்ன ஐடியா. நிறைய பிரச்சனை வந்திருக்கும், தொழில நஷ்டமாயிருக்கும், குடும்பத்துல யாருக்காவது நோய் வந்திருக்கும், ஏதாவது விபத்து நடந்திருக்கும், ஏதாவது தொழில அதிக முதலீடு போட்டு அல்லது வேலையில லஞ்சம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு லஞ்சத்தை கொடுத்து வெளிநாட்டுக்கு பணத்தை கட்டி இப்படி பணத்தால ஏமாந்துருப்பீங்க. அதை கடன் வாங்கி சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணிருப்பீங்க, இல்லைன்னா கடன் வாங்கியே ஏமாந்துருப்பீங்க. இப்படி கடன் உங்களுக்கு பெரிய பிரச்சனையா வந்திருக்கும். ஏன்னா செவ்வாய் இருக்கிறதுனால தைரியமா நீங்க எந்த செலவா இருந்தாலும் செஞ்சிருப்பீங்க, தைரியமா முதலீடு போட்டிருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு அசட்டு தைரியம் உண்டு, பார்த்துக்கலாம், அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய பிரச்சனையாவே இருந்தாலும் அசால்ட்டா சொல்லுவீங்க பார்த்துக்கலான்னு. ஆனால் இந்த பார்த்துக்கலாம் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சிருவீங்க. அவசரப்பட்டீங்கன்னா எவ்வளவு முயற்சி பண்ணாலும், எவ்வளவு காலங்கள் ஆனாலும் ஜெயிக்க முடியாது. அதனால இந்த கடனை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் முயற்சி எடுத்தே ஆகணும். இங்கே நல்லா கவனமாக இதுக்கு மேலே இதை தான் நான் அந்த கடன் விஷயமா பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவெடுக்கணும். என்னன்னா, தேவையான கடன் வாங்குவேன், தேவையில்லாத கடன் இனிமேல் வாங்கவே மாட்டேன், முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்காம கடனை அடைக்கிறதுக்கான முயற்சியை செய்வேன், தேவையற்ற செலவுகளை குறைப்பேன் அப்படின்னு நீங்க இந்த கடன் விஷயத்துல சிறந்த முடிவு எடுக்கணும். அதே போல இந்த முடிவையும் எடுக்கணும். நீங்க ஒரு காகிதத்துல எழுதுங்க. இது என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு, காகிதம், பேனா, எழுத்து அப்படின்னு சொல்றீங்களன்னா நினைச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். எத்தனாயிரம் கோடியவோ இந்த மாதிரி ஒரு பேப்பர்ல எழுதி அதன்படி நடந்துக்கிட்டு பல பேர் கடனை அடைச்சி இன்னைக்கு கோடீஸ்வரராக மாறி இருக்காங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த எழுத்தும் பேப்பரும் மாற்றியிருக்கு. அதனால் ஒரு பேப்பரில் எழுதுங்க, யாரிடம் கடன் வாங்கினோம், எவ்வளவு தொகை வாங்கினோம், மாத வட்டி எவ்வளவு, முதல்ல எந்த கடனை அடைக்கணும், எந்த கடன் நமக்கு பெரிய டார்ச்சராக இருக்குது, இப்படி பட்டியல் போட்டிங்க
அப்படின்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிரும் கடனில். மிக முக்கியமாக அந்த தப்பு மட்டும் செய்யாதீங்க கடன்காரங்கள்ட்ட. கடன்காரங்களை நேராக பார்த்து பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பெரிய தப்பு பண்ணுறோம் இந்த கடன் விஷயத்தில். ஏன்னா நம்மளை நம்பி பணம் கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு வகையில் நம்மளை நம்பிட்டாங்க. அவங்க உழைச்ச பணமோ உழைக்காத பணமோ எப்படியோ அந்த பணத்தை நம்மள்கிட்ட கொடுத்து உதவி பண்ணுறதுக்காக கொடுத்தவங்க. அவங்க ஒரு ஃபோன் எடுத்தாங்கன்னா நம்ம ஃபோன் எடுக்கிறதில்ல, பொய் காரணம் சொல்கிறது, எங்கேயாவது ஓடி மறையிறது அல்லது ஊரை விட்டு ஓடுறது, பார்க்கும்போதெல்லாம் மறைஞ்சு ஒதுங்கிறது. நீங்கள் மறையிறதும் அவங்களுக்கு தெரியும், ஃபோனை ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறதும் தெரியும், ஏதாவது காரணம் சொன்னால் பொய் காரணம் சொல்கிறீங்க அப்படின்னு தெரியும். ஆனால் அதையும் மீறி பொறுமையாக இருப்பாங்க. ஏன்னா எடுத்தோம் கவிழ்த்தோன்னு பேசிடக்கூடாது அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் நிறைய கடன்காரங்களை பார்த்துருக்கோம், பொறுமையாக இருந்திருக்காங்க. இப்படிலாம் பண்ணிங்கன்னா இன்னும் உங்கள் நிலைமை மோசமாக தான் மாறும். அதுக்கு பதிலாக நேராக பேசலாம் அவங்கள்ட்ட. இப்போ என்னால் முழு தொகையும் கொடுக்க முடியல, ஆனால் மாதம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன், கொஞ்சம் வாங்கிக்கிங்க. இல்லை 3 மாதத்துக்கு ஒரு டைம், இல்லைனா 6 மாதத்துக்கு ஒரு டைம் கொடுக்குறேன், இப்போ கொஞ்சம் விட்டு பிடிங்க. இது வரைக்கும் அலட்சியமாக இருந்துட்டேன், இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன். எப்படி? இது நம்பிக்கை கொடுக்கும். இந்த வார்த்தை யார்கிட்டயாவது சொல்லி பாருங்க, இது நம்பிக்கை கொடுக்கும். ஏன்னா இது வரைக்கும் கடன் வரலையே அப்படின்னு அவங்க தப்பாக நினச்சிருந்தாலும் இந்த வார்த்தை அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். இது வரைக்கும் நான் அலட்சியமாக இருந்துட்டேன், வேலை செட் ஆகலை, தொழில் நஷ்டமாயிடுச்சு, ஆனால் இப்போ ஒரு சரியான முடிவு எடுத்திருக்கேன், ஒரு சரியான எனக்கு பொருத்தமான வேலைக்கு போக போகிறேன், துறையை தேர்ந்தெடுத்திருக்கேன், இன்னும் 3 மாதத்துலேயோ 6 மாதத்துலேயோ சரியாயிடும், கண்டிப்பாக உங்கள் பணத்தை நான் ஏமாற்ற மாட்டேன், கொடுத்துருவேன், இது வரைக்கும் பொறுத்தது மாதிரி கொஞ்சம் பொறுத்துக்குங்க, கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க அப்படி மட்டும் கேட்டு பாருங்களேன். உங்களை உண்மையாக நம்புவாங்க. நீங்கள் நேர்மையாக சொல்கிற பதிலை உண்மையாக நம்புவாங்க. அப்படியே உங்களுக்கு உங்கள் அதிர்ஷ்டத்தில் அந்த வாய்ப்பை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்த விஷயத்தை நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும்? முதல்ல சின்ன தொகையை, சின்ன கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உதாரணத்துக்கு 10,000 இல்லைனா 25,000 இல்லைனா 50,000 இல்லைனா 2 லட்சம் இந்த வரிசையில் உங்களுக்கு கடன் இருக்குன்னு வச்சுங்களேன். முதல்ல 10,000 கடனை அடைங்க, அடுத்தது 25,000 கடனை அடைங்க. இப்படி ஒரு கடனை அடைச்சிட்டு இன்னொரு கடனுக்கு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் மன அழுத்தம் குறையும். இந்த 2 லட்சத்தில் நீங்கள் கடனை கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த 4 கடனுடைய மன அழுத்தமும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். 4 பேரும் உங்களை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ சின்ன கடனை அடைக்கிறீங்கன்னா ஒருத்தர் அவரை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, அவர் மைனஸ் ஆகிடுவார், அவருடைய எண்ணம் நம்மளை தப்பாக நினைக்காது. இரண்டாவது கம்மியான அமௌண்ட் இருக்கா, அதை முடியுங்க. இப்படி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒருத்தவங்களா சின்ன அமௌண்ட்டாக முடிச்சுட்டு வரும்போது பெரிய அமௌண்ட்டாக இருந்தால் கூட சரி இதையும் முடிக்கலாங்கிற நம்பிக்கை வந்துடும் உங்களுக்கு. அந்த நம்பிக்கையை உங்களை ஈஸியாக வழி நடத்தும். ஈஸியாக கடனை அடைச்சிருவீங்க, மன அழுத்தம் குறையும். அடுத்தது இன்னொரு தப்பை எல்லாரும் பண்ணுறோம், பழைய கடனை அடைக்கிறதுக்கு புதிய கடனை நம்ம வாங்குகிறோம். இதை நம்ம பல பேர் செய்கிறோம். இதைத்தான் நம்ம செய்யவே கூடாது. இங்கே தான் நம்ம தடுமாறிடுறோம். ஏன்னா ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்கும்போது நமக்கு தைரியம் அதிகமாகிடும், அலட்சியம் அதிகமாகிடும். சரி அடைச்சிக்கலாம், அதான் அந்த பிரச்சனை இப்போ முடிஞ்சிச்சே அப்படின்னு. ஆனால் அது அங்கே பெருசாக வளர்ந்துக்கிட்டு இருக்கும். வட்டியோடு தான் கடன் வாங்கியிருப்பீங்க. 1 லட்ச ரூபாய்க்கு 1,50,000 லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருப்பீங்க. 1,50,000 லட்ச ரூபாய் கடனை கொடுத்துட்டு மீதி 25,000 நீங்கள் வேறு செலவில் போட்டிருப்பீங்க. 1 ரூபாய்க்கு 1,50,000 கடன் ஆகியிருக்கும். அதனால் என்ன நடக்கும்? அங்கே இன்னும் நமக்கு பிரச்சனை அதிகரிக்கும். இந்த விஷயத்தை கடனை பொறுத்த வரைக்கும் செய்யாதீங்க. கூடுதல் வருமானம் ஒரு வேலையில் ஒரு தொழிலில் செய்கிறீங்கன்னா அதில் எப்படி இன்னும் கொஞ்சம் வருமானத்தை கூட்ட முடியும், அதுக்கு எந்தெந்த வகையெல்லாம் வழி இருக்குது, இன்னும் யாரை பார்க்கலாம், கடன் வாங்காமல் ஒரு சர்வீஸ்லேயோ அல்லது புதிய ப்ராடக்ட் சேர்த்தோ அல்லது பதவி உயர்வுக்காக கஷ்டப்படுறது. ஒரு வேலைக்கு இப்போ காலையிலேருந்து 6 மணி டு 1 மணி 2 மணி வேலைன்னா அதுக்கு மேலே ஏதாவது வேலை செய்யலாமா அப்படின்னு யோசிக்கலாம். 9 to 6னா நைட்டில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வேலை செய்யலாமா, அதுக்கு மேலே அந்த கடனை அடைக்கிறதுக்கு உழைக்கலாம். ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதில் சர்வீஸ் மூலயமா முதலீடு போடாமல் ஏதாவது தொழில் செய்யலாமா அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரீலான்ஸ் வேலை, பார்ட் டைம் வேலை, ஆன்லைன் சேவை, இப்படி உங்களுக்கு அந்த பணத்தை கொண்டு வர்றதுக்கு சில அடிஷ்னல் வேலையை பார்க்கலாம். மன அழுத்தத்தை முதல்ல கட்டுப்படுத்துங்க. கடன் பிரச்சனை இருந்தால் நமக்கு பெரிய அவமானம்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தான் அப்படிங்கிற பழமொழியே இருக்குது. இங்கே யாரு கடன் படலை, நம்மளை வழி நடத்துகிற அரசாங்கமே கடன் பட்டிருக்கு. ஊரில் 199 பேர் கடனாளியாக தான் இருப்பாங்க. கோடீஸ்வரன்லாம் கடனில் தான் இன்னைக்கு தொழிலை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் கடன் வாங்கிறது பெரிய பிரச்சனையே கிடையாது. உங்கள் மதிப்பையும் கௌரவத்தையும் எந்த விதத்துலையும் அது குறைக்காது. பல வெற்றியாளர்கள் பெரிய கடனை அடைச்சிட்டு இன்னைக்கு ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் கடனாளியாக இருக்காங்க அவங்க லெவலுக்கு. அதுதான் அவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட். அடைக்கிற அளவுக்கு கடன் வாங்கிப்பாங்க, அதை சரியாக அடைச்சிட்டு வருவாங்க. அதனால் ரொம்ப இந்த கடனில்
அதிக நேரம் பேசிட்டோம். இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு கடன் பிரச்சனைங்கிறது பெருசு. அதனால கொஞ்சம் அதிகமா இந்த வீடியோல பேசியிருக்கோம் கடன பத்தி. நீங்க மொத்தம் கடன் எவ்வளவு? எத்தனை பேர்கிட்ட குடுக்கணும்? மாத வருமானம் எவ்வளவு? மாத செலவு எவ்வளவு? இதெல்லாம் கணக்கு பண்ணி இந்த கடன குடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா, ஈஸியா கடன அடைச்சிரலாம். சரி. அடுத்தது நண்பர்களே, இன்னொரு விஷயம் செய்யுங்க. அடுத்தவங்களுக்காக உழைச்சு ஓடா போறது. அடுத்தவங்களுக்காக எல்லாமே குடுக்கறது. கூட பொறந்தவங்களுக்கு தன்னுடைய கணவன் மனைவிய கூட மறந்துருவீங்க. குழந்தைகள கூட மறந்துருவீங்க. கூட பொறந்தவங்களுக்கு அவ்வளவு செய்வீங்க. மற்றவர்களின் தேவைக்காக உங்களை முழுமையாக தியாகம் செய்யக்கூடியவர்கள் நீங்கள். இப்ப என்ன நடக்குது? அவமானப்பட்டிருப்பீங்களா? யாருக்கு நீங்க தியாகம் பண்ணீங்களோ அவங்களே உங்கள அசிங்கப்படுத்தியிருப்பாங்களா? அவங்களே உங்கள தனிமைப்படுத்தியிருப்பாங்களா? துரோகம் பண்ணியிருப்பாங்களா? இனிமே அத எப்பொழுதுமே செய்யாதீங்க. நாம ஜெயிச்சாதான் நமக்கு வாழ்க்கை, நமக்கு குடும்பம். நம்மள நம்பி வந்த குடும்பம், நம்மள நம்பி வந்த கணவன் மனைவி, அவங்களுக்காக வாழ்வோம். சில பேர் உங்களுடைய அந்த அன்பு, பாசம் இருக்குல்ல, அதை பயன்படுத்திப்பாங்க. காலத்துக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திப்பாங்க. இன்னைக்கு உங்களுக்கு புரியலனாலும் ஒரு நாள் உங்களுக்கு இது புரியும். பாசத்திலையா இருந்தாலும் சரி, வேஷத்துல இருந்தாலும் சரி, எல்லைகளை நீங்க வகுத்துக்கணும். பாசமாக இருந்தாலும் வேஷமாக இருந்தாலும் எல்லைக்குள்ளார இருக்கணும். யாருக்கிட்ட எவ்வளவு பாசத்தை காட்டணும், அந்த எல்லையை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வாழ்க்கையில தோக்கவே மாட்டீங்க. தோக்கத்துக்கு முன்னாடி ஏமாற மாட்டீங்க. ஏன்னா நீங்க ஏமாந்துட்டீங்க அப்படின்னா ஒரு வருஷம் நீங்க எந்திரிக்கவே மாட்டீங்க. உடம்பு சரியில்லாம போயிடும் உங்களுக்கு. யாராவது துரோகம் பண்ணிட்டாங்க, யாராவது உங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னா பொங்கி போயிடுவீங்க. அப்படியே சோர்ந்து போயிடுவீங்க. அப்படியே உருகி உருகி அழக்கூடிய மனிதர்கள் நீங்க. யாருமே கூட வர போறதில்ல. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்த. அண்ணனா இருந்தாலும், தம்பியா இருந்தாலும், தாயா இருந்தாலும், பிள்ளையா இருந்தாலும் வயிறு வேற வேறதான். எல்லாருக்குமே ஒரு சுயநலம் உண்டு. அப்ப என்ன செய்யணும்? நாம், நமக்கு, நம்முடைய குடும்பம், இந்த எல்லைய வகுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஏமாற்றம்ங்கிறது உங்களுக்கு வாழ்நாளிலே கிடையாது. இந்த ஏமாற்றம் எதை வேணாலும் சாதிப்பீங்க. எதை வேணாலும் நீங்க எதிர்த்து நிற்பீங்க. அந்த தாங்கிக்கிற இதயம் உண்டு. ஆனால் ஏமாற்றத்தை, துரோகத்தை, அதுவும் கூட பிறந்தவங்களே, உறவினர்களே ஏமாத்திட்டாங்க அப்படின்னா ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுவீங்க. உங்க மனசை முதல்ல நீங்க உறுதியாக்கணும். கடகராசி நண்பர்களே, தோழிகளே, மனசை முதல்ல உறுதியாக்குங்க. சும்மா லேசா வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. யாராவது திட்டினா பொசுக்குன்னு அழுவுறது, யாராவது பேசலன்னா வருத்தப்படுறது, யாராவது முறைச்சா பயப்படுறது. நீங்க என்ன தொட்டாசனிங்கயா? நாம் விடுற கண்ணீருக்கு கூட மதிப்பு அதிகம். அதை மதிப்பானதாக மாத்தாததும் உங்க கையில இருக்கு. எல்லாத்துக்கும் இந்த கண்ணீர் வரக்கூடாது. அதனுடைய மதிப்பு மிகப்பெரியது. ஒரு கண்ணீர் ஒருவருடைய வாழ்க்கையே அழிக்கும். நமக்கு யாராவது துரோகம் பண்ணிட்டாங்க, தாங்க முடியாத துரோகம், வாழ்க்கையை அழிச்சிட்டாங்க. அன்னைக்கு ஒரு சொட்டு கண்ணீர் விடுங்க. உங்கள் வாழ்க்கையை அழித்தவர்களுடைய வாழ்க்கை உங்கள் கண்ணு முன்னாடி அழியறத நீங்க பாப்பீங்க. அப்ப உங்களுடைய கண்ணீருக்கும், உங்களுடைய பயத்துக்கும், உங்களுடைய குழப்பத்துக்கும், உங்களுடைய அன்புக்கும், காதலுக்கும் ஒரு மதிப்பு உண்டு. விலை மதிப்பில்லாதது அதெல்லாம். எல்லாருக்கும் ஈஸியா கொடுக்காதீங்க, ஈஸியா காட்டாதீங்க. மனசை உறுதியா வச்சுக்கோங்க. என்ன செய்யலாம் உறுதியா வச்சுக்கிறதுக்கு? எத்தனை கோவில்கள் இருக்கு. அந்த கோவிலுக்கெல்லாம் எவ்வளவு வரலாறு இருக்கு, எவ்வளவு யோகா, தியானம், மந்திரம். ஒரு அமைதியான இடம். கிராமத்துல இருந்தீங்கன்னா நிறைய அமைதியான இடம் இருக்கு. போய் உட்காருங்க. தனியா உட்காந்து பாட்டு பாடுங்க. சிட்டில இருக்கீங்களா, பூங்கா நிறைய இருக்கும். ஏதாவது புத்தகத்தை எடுத்துட்டு போய் படிங்க. இல்ல குழந்தைகள் ஆச்சிட்டு போய் உட்காந்து விளையாடுங்க. கணவன் மனைவியோட போய் என்ஜாய் பண்ணுங்க வாழ்க்கைய. உங்கள் மனதை உறுதிப்படுத்தினாதான் உங்களால வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். நண்பு கடகராசி நண்பர்களே, தோழிகளே, பிரச்சனை வரும்போது, சண்டை வரும்போது, கோபம் வரும்போது, துரோகத்தை அனுபவிக்கும் போது, துன்பம் வரும்போது தனிமையில் முடங்கி விடாதீர்கள். அது பெரும் பிரச்சனை உங்களுக்கு. இதே பொழப்பு தான் உங்களுக்கு. அப்படியே தனியா ஒதுங்கி உலகமே ரெண்டா பொழந்தது மாதிரியான ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும். எல்லாரும் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அப்படிலாம் இல்லை. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்கன்ட்டு தைரியமா இருங்க. என் காலம் வெல்லும், அந்த காலம் வரும்போது வாங்கடா வாங்கன்னு சொல்லுங்க. அதனால படைத்தவன் துணை இருக்க அடுத்தவனின் துணை எதற்கு? எவ்வளவு அற்புதமான பாடல்கள். அப்ப நம் கையே நமக்கு உதவி. நம்மளுடைய மனசுதான் நாம ஜெயிக்கிறதுக்கான ஒரே ஆயுதம். குறிப்பா கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் மன தைரியத்தை நீங்க உருவாக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை உங்களால அடைய முடியும். இன்னொரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு தெரியுமா? கடகராசி கற்பனை சக்தி மிக அதிகம், சிந்திக்கிற திறன் மிக மிக அதிகம். அதோட கடின உழைப்பு வேற லெவல்ல இருக்கு. கடின உழைப்பு. அதனால உங்களது கற்பனை குதிரையை தட்டிவிட்டு கடின உழைப்போடு, விடாமுயற்சியோடு, உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காமல், உறவுகளை தூக்கி சுமக்காமல், உங்களது பாதையை நோக்கி, உங்களது குடும்பத்துக்காக, உங்களது சுதந்திரத்துக்காக, உங்களது அழகான வாழ்க்கைக்காக நீங்க கஷ்டப்படும் போதும், முயற்சி பண்ணும் போதும், பயணம் செய்யும் போது மிகப்பெரிய வெற்றியை உங்க வாழ்க்கையில உங்களால அடைய முடியும். நண்பு கடகராசி நண்பர்களே, ஹெட்லைன் பார்க்கும்போதே உங்களுக்கு மெய்சில் இருக்கும். உண்மையா நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களால முடியாது எதுவுமே இல்லை, சாதிச்சு காட்டலாம். இத்தனை தோல்விக்கு அப்புறம், இவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறம் நான்லாம் ஜெயிப்பேனா அப்படிங்கிற ஒரு சிந்தனை கூட உங்களுக்கு வர வேண்டாம். ஒரு சிறந்த உதாரணம் ஒன்று இருக்கு.
ஒரு இளைஞன் அவனுக்கு பெரிய கனவு இருந்தது. தொழிலதிபரா வரணும், பெரிய பிசினஸ்மேனா வரணும் அப்படிங்கிற ஆசை. ஆனா, அவன் குடும்பத்தில ரொம்ப ஏழ்மை. ஒரு நாள் தன்னுடைய சேர்த்த பணத்த எல்லாத்தையும் எடுத்து போட்டு, அங்க இருக்கிற நிலத்த கொஞ்சம் வித்துட்டு, ஒரு தொழில ஆரம்பிக்கிறான். ஆரம்பத்தில கொஞ்சம் நல்லா தான் போச்சு. ஆனா, சில மாதங்கள் போக போக பெரிய நஷ்டம் வந்துருச்சு. கிராம மக்கள்லாம் சொல்றாங்க, "உன்னால இது முடியுமா? இது உனக்கு தேவையா? வேலைக்கு போய் வாழ்க்கைய ஓட்டு. எதுக்கு அடுத்தவங்கள பார்த்து பணக்காரரா ஆகணும்னு ஆசைப்படுற?" இப்படின்னு ஏகப்பட்ட கேலி, கிண்டல்கள். ரொம்ப மனசு வருத்தப்படுறான். நம்ம ஜெயிக்கணும்னு தானே ஆசைப்பட்டோம். நம்ம பணத்த போட்டு தானே தொழில் ஆரம்பிச்சோம் அப்படின்னு. ஆனா, அவருடைய தந்தை ஒரு வார்த்தை சொல்றாரு. "தோல்வி உன்ன தண்டிக்க வரல, உன்ன முடக்க வரல. உனக்கு கற்றுக் கொடுக்கிற ஆசானா வந்திருக்கு. என்ன கத்துக் கொடுத்ததுன்னு நீ பாரு" அப்படிங்கிறாரு. அந்த வார்த்தை அந்த இளைஞனுடைய வாழ்க்கைய மாத்துச்சு. மீண்டும் எழுறான். தவறுகளை எழுதுறான். ஒவ்வொன்னா சரி செய்ய ஆரம்பிக்கிறான். புதிய திறமைகள வளர்த்துக்கிறான். நிறைய புத்தகங்கள் படிக்கிறான். நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கைய படிக்கிறான். வெற்றி பெற்றவங்களுடைய கதைய கேட்கறான். மீண்டும் அந்த தொழில ஆரம்பிக்கிறான். முதல் ஆண்டு கொஞ்சம் லாபம். 2ஆம் ஆண்டு நல்ல வளர்ச்சி. 3ஆம் ஆண்டு அவன் நிறுவனத்துல நிறைய பேர் வேலை செய்றாங்க. ஒரு நாள் அவன கேலி செஞ்ச மக்களே, "அருண் எப்படியாவது வருவான்னு எனக்கு தெரியும். அருண் எப்படி இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சான்?" அப்படின்னு பொறாமப்படுறாங்க, வியப்பாவுறாங்க, ஆச்சரியப்படுறாங்க, அதிர்ச்சி அடையறாங்க. அதனால உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது முதல்ல தோல்வி தான் வரும். அந்த தோல்விய பார்த்தே நிறைய பேர் நம்ம அதுக்கப்புறம் முயற்சியே பண்ண மாட்டேங்கிறோம். அவன் சொன்னானாம் ஊர் மக்களுக்கு, "நான் வெற்றி பெற்றதுக்கு காரணம் என்னுடைய முயற்சி மட்டும் இல்ல. நான் சந்திச்ச தோல்வி தான். அந்த தோல்வி கற்றுக் கொடுத்த பாடம் தான் இந்த வெற்றி" அப்படின்னு சொன்னானாம். அதனால மனுஷனுக்கு வெற்றி பெற்றா மட்டும் உற்சாகம் வர்றதில்ல. தோல்வி அடைஞ்சாலும் உற்சாகம் வரணும். அப்பதான் மனுஷன் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும். கடைசியா ஒரு பரிகாரம். இது மிகப்பெரிய ஒரு அற்புதமான பரிகாரம். பஞ்சகவ்ய விளக்கு பரிகாரம். இது மிகப்பெரிய அற்புதமான ஒரு பரிகாரங்க. வீட்ல இருக்கிற எதிர்மறை சக்திகள குறைக்கும். கடன் தொல்லை குறையும். தொழில், பணவரவு அதுல இருக்கிற தடை நீங்கும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். மன அமைதி, தெய்வ அருள் கிடைக்கும். குலதெய்வத்தின் அருள் கண்டிப்பா கிடைக்கும். செவ்வாய் தோஷம் இருந்ததுன்னா நீங்கும். தைரியம் அதிகரிக்கும். மகாலட்சுமி அருள் கிடைக்கும். பணவரவு, அமாவாசை, பௌர்ணமி அன்னைக்கு பித்ரு தோஷம் நீங்கும். குடும்பத்துல மிகப்பெரிய நன்மை கிடைக்கும். இந்த பஞ்சகவ்ய விளக்க ஏத்துனீங்க அப்படின்னா, பால், தயிர், நெய், கோமியம், சாணம் இதெல்லாம் சேர்த்து செஞ்ச அந்த விளக்கு இருக்குல்ல, பஞ்சகவ்ய விளக்கு. எப்ப ஏத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை காலையில, மாலையில. வெள்ளிக்கிழமை காலையில, மாலையில. எப்படி ஏத்தணும்? வீட்ட சுத்தப்படுத்திக்கங்க. காலையில குளிச்சுக்கங்க. பச்சரிசி கோல மாவால கோலம் போட்டுக்கங்க வாசல்ல. எப்பொழுதுமே பூஜை செய்யும்போது கொஞ்சம் கோலம் போட்டுக்கிறது நல்லது. பச்சரிசி மாவால கோலம் போடுறது. மண்ணால கோலம் போடாதீங்க. அப்படி உங்களுக்கு பச்சரிசி மாவு உங்களால தினமும் அரைச்சு போட முடியல அப்படின்னா, இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஜெய்சான். இவங்க வந்து பச்சரிசி மாவால கோல கட்டி தயாரிக்கிறாங்க. பஞ்சகாவிய விளக்கு இருக்கு. பஞ்சதெய்வ எண்ணெய் கிடைக்குது. நெய் கிடைக்குது. இப்படி குடும்பத்துக்கு தேவையான ஊறுகாய், மசாலா, ஹெல்த் ப்ராடக்ட் இப்படி நிறைய விஷயங்கள் இயற்கையான தானியங்கள வச்சு, மில்லட்ஸ வச்சு, ஹெர்பல வச்சு தயாரிக்கிறாங்க. இவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்துங்க. சரி. பூஜை அறைய சுத்தம் பண்ணிக்கங்க. வாசல்ல விளக்கு வச்சுக்கங்க. நல்லெண்ணெய் இல்லன்னா நெய் தீபம் ஏத்திங்க. சுத்தமான நெய்யா இருக்கட்டும். பருத்தி திரி பயன்படுத்துங்க. கிழக்கு இல்லன்னா வடக்கு நோக்கி இந்த பஞ்சகவ்ய விளக்க ஏத்துங்க. எத்தனை விளக்கு ஏத்தணும்னா 3 விளக்கு. இந்த விளக்க ஏத்திக்கிட்டு குலதெய்வத்த வணங்கிக்கங்க. அடுத்தது சிவபெருமான வணங்கிக்கங்க. இஷ்ட தெய்வங்கள வணங்கிக்கங்க. அதுக்கப்புறம் 21 முறை இந்த மந்திரத்த சொல்லுங்க. ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்த சொல்லுங்க. இந்த பரிகாரம் வந்து மன நம்பிக்கை. முதல்ல நீங்க நம்பிக்கை வைக்கணும். மன நம்பிக்கை வச்சாதான் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பலமா நடக்கும். எண்ணங்கள் தான் முதல் வெற்றி. அடுத்தது தான் எல்லாமே. இதனால பெரிய பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் உண்டு. இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கங்க. பரிகாரங்கிறது நாம நினைக்கிறது மாரி சாதாரண விஷயம் கிடையாது. நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்திய நமக்கு பக்கபலமா, துணையா அழைக்கிறது தான். நம்பிக்கை இருந்தா அது கூட வரும். நம்பிக்கை இல்லன்னா, அந்த நம்பிக்கை வர வரைக்கும் அது காத்திருக்கும். ஏன்னா அழையா விருந்தாளியா வரக்கூடாதுல்ல. அந்த நம்பிக்கை உங்களுக்கு எப்போ வரும்? கஷ்டம், துன்பம், துயரம், ஐயோ போச்சே! அப்படின்னு அந்த மாதிரியான கஷ்டங்கள் வரும்போது இறைவன தேடுவீங்க. அந்த அளவுக்குலாம் போக வேண்டாம். ஒரு குறைஞ்ச கஷ்டத்திலேயே இந்த மாதிரியான காலகட்டத்திலேயே முயற்சி பண்ணுங்க. விளக்கு ஏத்துறது அப்படிங்கிறது, இந்த ஆன்மீக சிந்தனை அப்படிங்கிறது மனசுக்கு ஒளி கொடுக்கக்கூடியது. வாழ்க்கைக்கு ஒளி கொடுக்கக்கூடியது. கோடீஸ்வரர்கள்லாம் பெரிய தைரியசாலி, அதிர்ஷ்டசாலி அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா உண்மை அது இல்ல. பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை. மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. பணம் படைத்த வீட்டினிலே வந்ததெல்லாம் சொந்தம். பணமில்லாத மனிதருக்கு சொந்தம் எல்லாம் துன்பம்.
புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை. வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை. புத்திசாலி இல்லை. அதனால என் நண்பர்களே, தோழிகளே, உங்களை யாராலும் தோற்கடிக்க முடியாது. ஆனா, உங்ககிட்ட கோபம், அவசரம், பொறுமை இல்லாதது, இதை நீங்க தோற்கடிக்கலாம். அதையெல்லாம் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கையில உச்சத்தை கண்டிப்பா இந்த 3 மாசத்துல அடைவீங்க. இந்த 2026, 27ல நீங்க எடுக்க வேண்டிய முக்கியமான சபதம் என்ன தெரியுமா? வெற்றி சபதம் அப்படின்னு சொல்லலாம். முடிவு எடுப்பதற்கு முன் யோசியுங்கள். தொடங்கியதுக்கு அப்புறம் விடாதீங்க. முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா ஒரு நாள் வெற்றி அடைவீங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.